இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டாபேஸ் கலெக்ஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, செகண்ட் ஒரு ஃபீல்டை எப்படி இன்சர்ட் பண்ணுறது, தேர்ட் இன்சர்ட் பண்ண ஃபீல்டை எப்படி ரிட்ரீவ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம MongoDB பார்க்க போகிறோம். சரிங்களா? MongoDBல MongoDB காம்பஸ் எப்படி ஒர்க் பண்ணலாம், Mongo ஷெல் எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்ற ரெண்டுத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, MongoDBல எப்படி ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்ணலாம், கிரியேட் பண்ண டேட்டாபேஸில் கலெக்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது, டேட்டா எப்படி இன்சர்ட் பண்ணி ரெட்ரீவ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்ப்போம். அண்ட் ஷெல்லுமே சைட் பை நம்ம என்ன பண்ண போகிறோம், அங்கே எப்படி டேட்டாபேஸை கிரியேட் பண்ணலாம், டேட்டாஸ் எப்படி இன்சர்ட் பண்ணுறது, இன்சர்ட் பண்ண டேட்டாஸ் எப்படி ரெட்ரீவ் பண்ணுறது அப்படின்னு ரெண்டுமே சைட் பை சைட் சினாரியோஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, பிஃபோர் தட் நான் என்ன பண்றேன், உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு SQL டேட்டாபேஸ் தெரியும் அப்படின்னா NoSQL லேர்ன் பண்றது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரு குயிக்கா ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாமா? ஆல்ரெடி ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம ஷார்ட்டா பார்த்துடலாம், இங்க உங்களுக்கு தெரியணும் அப்படின்றத குட்டியா ஷார்ட்டா ஒரு சொல்லிடுறேன். ஓகே, SQL அண்ட் NoSQL. SQL பொறுத்த வரைக்கும் அது வந்து ஸ்ட்ரக்சர்ட் கொரி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க, அண்ட் ஆல்சோ ரிலேஷனல் டேட்டாபேஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இங்கே NoSQL பொறுத்த வரைக்கும் நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ். இங்க டேட்டாபேஸ் எல்லாமே எப்படி இருக்கும், டேட்டாபேஸ்ல இருக்க டேபிள்ஸ் எல்லாமே வந்து எனக்கு ரிலேஷன்ஷிப்ல கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ரிலேஷன் டேட்டாபேஸ்ல. பட் NoSQL பொறுத்த வரைக்கும் என்னன்னா ரிலேஷன்ஷிப்ல எதுவுமே இருக்காது, தனித்தனியா தான் இருக்கும். ஓகே, இங்க வந்து எல்லாமே எனக்கு டேபிள்ல ரோஸ் அண்ட் காலம்ஸா இருக்கும். இங்க வந்து டாக்குமெண்ட், கீஸ், பேர்ஸ், கீஸ் அண்ட் வேல்யூஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா கிராஃப், இந்த மாதிரி எல்லாமே நமக்கு NoSQL ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? வித்தவுட் ஸ்ட்ரக்சர்ல நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணிக்கலாம், இங்க ஸ்ட்ரக்சர்டா தான் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். இங்க நம்ம டேட்டாபேஸ், ரிலேஷன்ஷிப் டேட்டாபேஸ்ல டேட்டாபேஸ் சொல்ற மாதிரி NoSQLமே டேட்டாபேஸ் தான் சொல்றோம். இங்க டேபிள் சொல்ற எல்லாமே இங்க நம்ம என்ன சொல்ல போறோம், கலெக்ஷன் சொல்ல போறோம். ஓகே, அண்ட் தென் இங்க ரோன்னு சொல்ற எல்லாமே இங்க நம்ம டாக்குமெண்ட் சொல்ல போறோம். ஜேசான் பேசான் டாக்குமெண்டா ஸ்டோர் ஆக போகுது. ஜேசானா நம்ம கொடுப்போம், அட்லாஸ்ட் ஸ்டோர் ஆகும்போது எப்படி ஸ்டோர் ஆகும், பீசானா ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? இங்க காலம்னு சொல்ற எல்லாமே இங்க ஃபீல்டுன்னு நம்ம சொல்ல போறோம். ஓகே, இந்த நேம்ஸை வச்சுதான் நம்ம எல்லாமே இப்போ ஒர்க் அவுட் பண்ண போறோம். ஸோ டிஃபரன்ஸ் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க லேர்ன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா? அதனால ஷார்ட்டா சொல்லியிருந்தேன். டீடைலா வேணும்னா செக் அவுட் பண்ணுங்க, ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே, இப்போ நம்ம காம்பஸை பொறுத்த வரைக்கும் ஒர்க் பண்றது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? பட் காம்பஸை விட ஷெல்ல தான் அதிகமாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஷெல்ல எப்படி ஒர்க் பண்றதுன்றது டீட்டெயிலா பாத்திரலாம். இது ஒரு குயிக்கா பாத்திரலாம், எங்க எப்படி நம்ம பண்ண போறோம் அப்படின்றது. சிம்பிள், என்னோட லோக்கல் ஹோஸ்ட்ல இப்போ கனெக்ட் ஆயிருக்கு. டிஃபால்ட்டா என்கிட்ட இந்த டேட்டாபேசஸ் எல்லாமே இருக்கு. இப்போ நான் நியூவா ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண விரும்புறேன் அப்படின்னா ஜஸ்ட் பிளஸ் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உங்களோட டேட்டாபேஸ் என்ன நேம் வேணுமோ, நான் இப்போதைக்கு MyDB அப்படின்னு நேம் சொல்லிடுறேன். அண்ட் கலெக்ஷன், என்னோட கலெக்ஷன் நேம் வந்து மை கலெக்ஷன் சொல்லிடுறேன். ஓகேங்களா? டிபி நேம், கலெக்ஷன் நேம் ரெண்டுமே கொடுத்துட்டு கிரியேட் என்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். என்னோட டேட்டாபேஸ் அண்ட் அதுக்குள்ள ஒரு கலெக்ஷன் கிரியேட் ஆகிருக்குங்களா? யா. இப்போ இந்த ப்ராசஸை நான் ஷெல் எப்படி பண்ணுவேன் அப்படின்றத நம்ம பாத்திரலாமா போயிட்டு. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், கமாண்ட் ப்ராம்பர்ட்டை ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே, என்னோட கமாண்ட் ப்ராம்பர்ட். இப்போ இதுல நான் ஷெல் ஒர்க் ஆகணும், இது என்னோட கமாண்ட் ப்ராம்பர்ட் இல்லைங்களா? இதுல ஷெல் ஒர்க் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஆல்ரெடி ஷெல்லோட பாத்தை வந்து நான் என்வரான்மெண்ட் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிருப்பேன். இன்ஸ்டாலேஷன்லயுமே அது எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ அதனால ஸ்ட்ரெயிட்டா நான் என்ன இங்க கொடுக்குறேன், Mongo SH அப்படின்னு நான் சொல்லி என்டர் பண்ணனா எனக்கு Mongo ஷெல் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இப்போ Mongo ஷெல் எனக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு, என்னோட டேட்டாபேஸ்ல கனெக்ட் ஆகி ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? என்னோட MongoDB காம்பஸ் டேட்டாபேஸ்ல இருக்கிறதுல கனெக்ட் ஆகி ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இதுல ஆல்ரெடி எங்கிட்ட டெஸ்ட் டிஃபால்ட்டா ஒரு டேட்டாபேஸ் இருக்கு இல்லைங்களா? அதுதான் இங்க ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ எனக்கு வந்து MyDB அப்படின்ற டேட்டாபேஸ்க்கு நான் ஸ்விட்ச் பண்ண விரும்புறேன். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ் MyDB அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த டேட்டாபேஸ்க்கு ஸ்விட்ச் ஆயிடும். ஓகே, இது ஒன் திங். இப்போ ஒரு டேட்டாபேஸ்ல இருந்து என்னோட டேட்டாபேஸ் நான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா யூஸ் சொல்லி கீவேர்ட் சொன்னோம்னா ஸ்விட்ச் ஆயிடும். லைக் தட் என்னன்னா கிரியேட் பண்ணணும், நீங்க புதுசா டேட்டாபேஸை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அப்பயுமே உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. கிரியேட்ன்ற மாதிரி எந்த கமெண்ட்டும் யூஸ் பண்ண போறது இல்லை. அதுக்குமே நீங்க யூஸ்ன்னு சொல்லிட்டு நான் B-Tree இப்போ நேம் வச்சுக்கிறேன். என்னோட டேட்டாபேஸ்க்கு B-Tree நேம் கொடுத்துக்கிறேன். யூஸ் B-Tree சொன்னா அந்த டேட்டாபேஸ் இருக்கான்னு போய் பார்க்கும். இல்ல அப்படின்னா என்ன பண்ணும், கிரியேட் பண்ணிடும். பிஃபோர் தட் என்னென்ன டேட்டாபேஸ் லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பாத்துடலாமா? அதை நான் உங்களுக்கு சொல்லவே இல்லையா, என்னென்ன டேட்டாபேசஸ் எல்லாம் இங்க லிஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறதுக்கு ஷோ DBS அப்படின்ற கமாண்டை சொல்லி நீங்க என்டர் பண்ணீங்கன்னா உங்க டிபில என்னெல்லாம் டேட்டாபேஸ் இருக்கோ எல்லாமே நமக்கு லிஸ்ட் அவுட் ஆயிடும். பாருங்க, எல்லா டேட்டாபேஸும் சேமா இருக்கா? யா. இப்போ நான் வந்து B-Tree டேட்டாபேஸை கிரியேட் பண்ண போறேன். என்ன கமாண்ட், யூஸ் B-Tree அப்படின்னு சொன்னா அந்த டேட்டாபேஸை கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணி கொடுத்துருவோம் நான் சொல்லியிருந்தேன். ஆமா இல்லைங்களா? எனக்கு ஒர்க் பண்ணிருக்கா பாருங்க, ஸ்விட்ச் டு DB B-Tree அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? பாருங்க, B-Treeக்கு ஸ்விட்ச் ஆயிடுச்சு. இப்போ போய் நம்ம இங்க ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாமா?
இங்க எனக்கு B3 வந்திருக்கான்னு சொல்லிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். பட் இங்க பாருங்க எனக்கு B3 காட்டவே இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் இங்க டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணும்போது வித் கலெக்ஷனோட கிரியேட் பண்ணிருப்பேன். நீங்க நோட் பண்ணிருப்பீங்க இல்லைங்களா? லைக் தட் அங்கேயுமே கலெக்ஷன் டிபில கலெக்ஷனை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு இங்க டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா? இப்போ நம்ம போய் கலெக்ஷனை எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். கலெக்ஷனை கிரியேட் பண்ணோம் அப்படின்னா 2 விதம் இருக்கு. ஓகேவா? ஆன் த ஃப்ளோல கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ எப்படி யூஸ் B3ன்னு சொன்னா கிரியேட் இல்லைன்னா கிரியேட் ஆகி நமக்கு யூஸ் ஆகுதோ அதே போல கலெக்ஷனுமே நான் ஆன் த ஃப்ளோல யூஸ் பண்ணவும் முடியும், இல்ல கிரியேட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நான் எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லிடுறேன், அண்ட் தென் ஆன் த ஃப்ளோல எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். கிரியேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா db.create கலெக்ஷன் நீங்க சொல்லணும். கலெக்ஷனை கிரியேட் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு கலெக்ஷனுக்கு ஒரு நேம் வைக்கிறேன் நான். ஓகேங்களா? எனக்கு நேம் வைக்கலாம், மை கலெக்ஷன்ஸ் சொல்றாங்க. கலெக்ஷன் சொல்லிட்டு இங்க கலெக்ஷன்ஸ் சொல்றேன். ஓகே, மை கலெக்ஷன்ஸ் நான் நேம் வச்சுட்டு என்டர் தட்டுறேன். ஓகே 1 அப்போ எனக்கு ஒரு கலெக்ஷன் கிரியேட் ஆயிட்டு இருக்கும். இப்ப போய் நம்ம டேட்டாபேஸ் காம்பஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்க இப்ப பார்க்கலாமா? ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு B3ன்றது இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க. B3 மை கலெக்ஷன்ஸ் இப்போ வந்துருச்சு. ஸோ நீங்க டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டு இங்க வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கும்போது இல்லை அப்படின்னா அது கிரியேட் ஆகலன்னு அர்த்தம் கிடையாது. நீங்க கலெக்ஷன் இன்னும் கிரியேட் பண்ணலன்னு அர்த்தம். கலெக்ஷன் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு அங்க விசிபிள் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ இது வந்து கிரியேட் கலெக்ஷன்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். ஆன் த ஃப்ளோல எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அது எப்படின்னு பாத்தீங்கன்னா db டாட் என்னோட டேட்டாபேஸ் நேம், சாரி டேட்டாபேஸ் வந்து db தான் இல்லைங்களா? db டாட் என்னோட கலெக்ஷன் நேம் என்ன அப்படின்றத நான் கொடுக்க போறேங்க. எம்ப்ளாயின்னு ஒரு கலெக்ஷன் கொடுத்துக்கிறேன். db.employee. இப்போ நான் வேல்யூஸை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா என்கிட்ட இங்க என்னென்ன கமெண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா insert 1 and insert many சொல்லிட்டு இருக்கு. insert 1னா நான் சிங்கிள் டாக்குமெண்ட் இன்சர்ட் பண்ண போறேன் அப்படின்னா insert 1ன்றத கொடுப்பேன். இதே many டாக்குமெண்ட்னா insert manyன்றது கொடுக்க போறேன். இப்போ சிங்கிள் டாக்குமெண்ட் இன்சர்ட் பண்ண போறேன். இன்சர்ட் பண்ணும்போதே நான் கலெக்ஷனை கிரியேட் பண்ணிட்டு ஆன் த ஃப்ளோல இன்சர்ட் பண்ண போறேன். ஓகேங்களா? db.employeeன்றது என்னோட கலெக்ஷன். insert 1 I ஸ்மால்ல இருக்கணும், and then 1 வந்து இங்க வந்து O வந்து கேப்ஸ்ல வரணும். ஓகேங்களா? நீங்க சேஞ்ச் பண்ணி போட்டீங்கன்னா ஒர்க் ஆகாது. இப்போ நான் என்ன எப்படி நமக்கு டைப்ல இப்ப நம்ம வேல்யூஸ்லாம் இங்க பாஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கீ அண்ட் அதுக்கான வேல்யூ, கீ வேல்யூ பேஸ்ல நம்ம வேல்யூஸ் எல்லாமே பாஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் நேம் சொல்லிடுறேன். என்னோட நேம் வந்து நான் என்ன கொடுக்குறேன், ஜெனா அப்படின்னு சொல்லிடுறேன். and then age 36. சிட்டி அவங்களோட சிட்டியை கொடுத்துட்றேன். சிட்டி வந்து சென்னைன்னு சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ என்கிட்ட நேம், ஏஜ் அண்ட் தென் சிட்டி, அவங்க எம்ப்ளாயோட 3 டீடைல்ஸ், அவங்களோட நேம், ஏஜ் அண்ட் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃபீல்ட் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் பிரேஸ். என்டர் தட்டிடுறேன். இங்க பாருங்க அக்னாலேஜ் ட்ரூ. அப்போ நமக்கு டேட்டா இன்சர்ட் ஆகியிருக்கு அப்படின்னு அர்த்தம். அண்ட் தென் நம்ம இன்சர்ட் ஆகிற எல்லா டாக்குமெண்ட்டுமே என்ன ஆகும் பாத்தீங்கன்னா யூனிக்கா ஐடிஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ ஜெனான்ற எம்ப்ளாயோட டேட்டாஸ்க்கு எனக்கு ஆப்ஜெக்ட் ஐடி வந்து எனக்கு இங்க கிரியேட் ஆயிருக்கு. இன்சர்ட் பண்ணதை நம்ம எப்படி ரிட்ரீவ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா db டாட் உங்களோட கலெக்ஷனோட நேம் என்னவோ அதை கொடுத்துட்டு டாட் ஃபைன் அப்படின்னு சொல்றீங்க. ஃபைன் பெரான்திசிஸ் அப்படின்னு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா நமக்கு நம்மளோட கலெக்ஷன்ல என்னெல்லாம் டேட்டாஸ் இருக்கோ எல்லாமே டிஸ்பிளே பண்ணும். சரிங்களா? இப்போதைக்கு என்கிட்ட சிங்கிள் டேட்டா தான் இருக்குன்றதுனால சிங்கிள் டேட்டா தான் டிஸ்பிளே பண்ணிருக்கு. ஸோ இங்க எப்படி இன்சர்ட் பண்றோம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? லைக் தட் இங்க நான் எப்படி இன்சர்ட் பண்ணணும் அதே போலதான் காம்பஸ்லயுமே இன்சர்ட் பண்ண போறேன். போய் பார்க்கலாமா காம்பஸ்ல எப்படி பண்றேன்னு? இப்போ இது வந்து நான் வந்து ஷெல் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணது இல்லைங்களா? இது என்னோட இங்க நான் காம்பஸ்ல கிரியேட் பண்ண பை டிபி. ஃபர்ஸ்ட் நான் அதை ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். ஓகே, எம்ப்ளாயி வந்துருச்சுங்களா? நான் கிரியேட் பண்ண ஒரு டேட்டா இங்க இருக்க ஐடி அண்ட் அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. இப்போ நான் மை கலெக்ஷன்ஸ்ல மை டிபில இருக்க டேட்டா பேஸ்ல இருக்க மை கலெக்ஷன்ல டேட்டாவை இன்சர்ட் பண்ண போறேன். ஆட் டேட்டால இன்சர்ட் டாக்குமெண்ட் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணிட்டு இங்க நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கு என்ன ஃபார்மேட்ல வேணுமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம அங்க எப்படி டேட்டாஸ் கொடுத்தோமோ அதே தான் இங்கேயும் கொடுக்க போறோம். நேம், ஹேமான்னு சொல்லிக்கிறேன். ஏஜ் 20, அவங்க சிட்டி என்னவோ அதை நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? சென்னை. சோ இது போல கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால டேட்டாஸை இன்சர்ட் பண்ணிக்க முடியும். ஓகே,
மை டேட்டாவை கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட் டாக்குமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க நீங்க என்ன பண்றீங்க, ஜஸ்ட் இது ரிமூவ் பண்ணிட்டு அங்க எப்படி நம்ம டேட்டாஸ் கொடுத்தோமோ அதே போலதான் கொடுக்க போறோம். அங்க கீஸ்க்கு வந்து நம்ம கோட் யூஸ் பண்ணி கொடுத்துருக்க மாட்டோம். பட் இங்க வந்து என்ன பண்ணணும்னா கீஸுமே நீங்க கோட் யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா, டபுள் கோட் யூஸ் பண்ணிட்டு அண்ட் தென் கீஸ் அண்ட் வேல்யூஸ், அதுக்கான வேல்யூஸ் என்ன டைப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்க போறோம் இல்லைங்களா. இங்க நான் என்ன சொல்றேன், அபி சொல்றேன். அண்ட் தென் அவங்களோட ஏஜ்மே நான் என்ன பண்றேன், டபுள் கோட்ல கொடுக்குறேன். ஓகேங்களா, ஏஜ் 25, சிட்டி வந்து நான் சென்னைன்னு சொல்லிட்டேன். ஓகே, லைக் தட் இங்கேயுமே நம்ம என்ன பண்ண முடியும், வேல்யூஸை இன்சர்ட் பண்ணிக்க முடியும். இன்சர்ட், என்னோட டேட்டா வந்து இன்சர்ட் ஆயிடுச்சா. இது நான் காம்பஸ்ல கிரியேட் பண்ண வேல்யூஸ், இன்சர்ட் பண்ண வேல்யூஸ். அண்ட் தென் இது என்னோட ஷெல்ல இன்சர்ட் பண்ண வேல்யூ. ஓகேங்களா, இப்போ காம்பஸ்ல எப்படி வேல்யூ இன்சர்ட் பண்ணலாம், ஷெல்ல எப்படி வேல்யூ இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். லைக் தட் நம்ம போயிட்டு எப்படி ரெட்ரீவ் பண்ணி பார்க்கலாம் ஷெல்ல அப்படின்றது பாத்துடலாமா. இப்போ ஆல்ரெடி என்கிட்ட இது இருக்கு இல்லைங்களா, டிபி ரெட்ரீவ்க்கு ஃபைண்ட்னு இருக்கு இல்லைங்க. டிபி டாட் என்னோட கலெக்ஷன் நேம் எம்ப்ளாயி டாட் ஃபைண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தா கிடைக்கும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. நம்ம ஆல்ரெடி இங்க ரெட்ரீவ்மே பண்ணி பார்த்துருக்கோம். ஃபைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெட்ரீவ் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா சிங்கிள் ரெக்கார்ட் எப்படி இன்சர்ட் பண்ணமோ மோர் தென் ஒன் வேல்யூஸ் எப்படி நம்ம இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாமா. இன்சர்ட் மெனின்ற ஆப்ஷன் நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இன்சர்ட் மெனில நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா parenthesisக்குள்ள ஓபன் க்ளோஸ் பிரேஸ்ல நம்ம வேல்யூ கொடுத்துருந்தோம் இல்லைங்களா. பட் மோர் தென் ஒன் கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் நான் இன்சர்ட் பண்றேன்னா இங்க நான் என்ன பண்றேன், ஸ்கொயர் பிராக்கெட்டையும் கொடுக்கணும். மறக்காம நீங்க கொடுத்துருங்க. ஓகே, ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்துட்டு அண்ட் தென் பிரேஸ்ல நேம், அவங்க நேம் என்னவோ நம்ம சொல்லலாம், ராம் சொல்லிக்கிறேன். அண்ட் தென் ஏஜ் 20, சிட்டி விழுப்புரம். ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டேன். அண்ட் தென் கம்மா சொல்லிட்டு அகைன் ஒரு பிரேஸ் ஓபன் பண்ணிட்டு நான் அகைன் நேம் தரேன். நேம் கலாம், ஏஜ் 35, சிட்டி சென்னை. ஓகே, பிரேஸ் க்ளோஸ் பண்ணும்போது கவனமா க்ளோஸ் பண்ணுங்க. இதுக்கு இதோடது இங்க நம்ம ஸ்கொயர் பிராக்கெட் ஓபன் பண்ணிருக்கோம் இல்லையா, அப்ப அதை க்ளோஸ் பண்ணணும். அண்ட் parenthesis க்ளோஸ் பண்ணணும். ஓகே, இப்போ என்டர் பண்ணலாம். கீழே பாருங்க, acknowledged true. அப்போ எனக்கு 2 டேட்டா வந்து இங்க இன்சர்ட் ஆகியிருக்கா. ஆப்ஜெக்ட் ஐடி 0ல வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஐடி கிரியேட் ஆகிருக்கு. அண்ட் தென் இன்னொன்னு ஃபர்ஸ்ட் எனக்கு ராமுக்கு கிரியேட் பண்ணதுக்கு அதோட ஆப்ஜெக்ட் ஐடி, அண்ட் தென் கலாவோட ஆப்ஜெக்ட் ஐடி. செக் பண்ணி பாத்துடலாமா. அப்பேரோ நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆல்ரெடி கொடுத்த டேட்டாஸ் நம்ம கொடுத்திருந்த கமெண்ட்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் அப்பேரோ யூஸ் பண்ணி இங்க நான் கமெண்டை யூஸ் பண்ணிக்கிறேன். db.employee.findன்னு சொல்லிட்டு என்டர் தட்டினா என்னோட எம்ப்ளாயிஸ்ன்ற கலெக்ஷன்ஸ்ல என்னெல்லாம் வேல்யூஸ் இருக்கோ எல்லாமே எனக்கு இங்க டிஸ்பிளே ஆயிருக்கு. 3 ரெக்கார்ட்ஸ் இருக்குங்களா பாருங்க. ஜனாவோட ஐடி கிரியேட் ஆயிருக்கு, ராமுக்குமே கிரியேட் ஆயிருக்கு, கலாக்குமே கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபைண்ட்னு யூஸ் பண்ணா டேபிள்ல இருக்க மொத்த டேட்டாவுமே கிடைக்குது இல்லையா. இப்போ ஸ்பெசிஃபிக்கா ஒரு ரெக்கார்டை மட்டும் நான் பார்க்கணும்னு விரும்புறேன். தட் மீன்ஸ் ஒரு டாக்குமெண்ட்டை மட்டும் நான் பார்க்கணும்னு விரும்புறேன். எப்படி பண்ணலாம், அப்போ அதை பாத்திரலாமா. டிபி டாட் எம்ப்ளாயி டாட் ஃபைண்ட் 1ன்னு சொல்ல போறோம். சரிங்களா, ஓ கேப்ஸ்ல வந்துடணும். ஃபைண்ட் 1 parenthesisக்குள்ளார என்ன பண்றேன், இப்போ எனக்கு என்ன பண்றேன், ஐடி யூஸ் பண்ண நமக்கு என்ன வேல்யூ தெரியுமோ அவங்க அந்த எம்ப்ளாயோட டீடைல் என்ன தெரியுமோ அதை பாஸ் பண்ணி நம்ம எடுக்க முடியும். சரிங்களா, இப்போதைக்கு நான் நேமை பாஸ் பண்ணி அவங்களோட டேட்டாவை ரெட்ரீவ் பண்ணி பார்க்க போறேன். ஓகே, நேம் ஜனா என்ற டேட்டாவை எனக்கு ரெட்ரீவ் பண்ணி காட்டு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகே ஃபைன், பாருங்க. அப்போ நேம் வந்து ஜனான் யாருக்கு இருக்கோ அவங்களோட டேட்டாவை எனக்கு அழகா டிஸ்பிளே பண்ணிருக்கா. இப்போ கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் நம்ம மொத்தமா டேபிள்ல இருக்க டேட்டா பேஸ்ல இருக்க மொத்த கலெக்ஷன்ஸ்ல இருக்க மொத்த டேட்டாவுமே பார்த்தோம் இல்லைங்களா. அதுல இல்லாம எனக்கு இப்போ சென்னைன்னு யார் இருக்காங்களோ சிட்டி அவங்களோட டீடைல் மட்டும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க db.employee.find யூஸ் பண்ணிருக்கோம் இல்லைங்களா. இந்த ஃபைண்ட்ல என்ன பண்ணலாம், பிரேஸ்ல சிட்டி சென்னை
சென்னை யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட டீட்டெயிலாம் காட்டணும் அப்படின்றதுக்கு நம்ம இப்படி கொடுக்கலாம். ஓகே, என்டர். இப்ப பாருங்க, சென்னையில என்கிட்ட 2 பேர் இருக்காங்க, ஜனா அண்ட் கலா. இவங்க 2 பேரோட சிட்டியுமே என்ன, சென்னை தான். அப்போ அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கு. சிங்கிள் ரெக்கார்டு எப்படி பார்க்கலாம், கலெக்ஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எப்படி பார்க்கலாம், உங்களோட கலெக்ஷன்ஸ்ல இருக்க மொத்த டாக்குமெண்ட்டுமே எப்படி பார்க்கலாம் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு இப்போ புரிஞ்சுதா? இதே போல நம்ம அங்கேயுமே பார்க்க முடியும். போய் பார்த்துட்டு வந்துடலாமா? இங்க ஆல்ரெடி நம்ம என்ன பண்றோம், ஃபைண்ட் பண்ணி தான் இருக்கோம் இல்லைங்களா? ஃபைண்ட்ல தான் இருக்கு ஆல்ரெடி. ஸோ நம்ம கலெக்ஷன்ஸ்ல என்னெல்லாம் டேட்டாஸ் இருக்கோ அது எல்லாமே ஈஸியா ஃபைண்ட் பண்றதுக்கு எனக்கு இங்க ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? ஓகே, இப்போ எனக்கு நிறைய ரெக்கார்ட்ஸ் இங்க எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ என்கிட்ட நிறைய இங்க கமாண்ட் ப்ராம்பட் வந்து நிறைய இருக்கு. இதை நான் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்ப எப்படி கிளியர் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, CLS அப்படின்ற கமாண்டை நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களோட கமாண்ட் ப்ராம்பட் வந்து தட் மீன்ஸ் ஷெல், உங்களோட மாங்கோ ஷெல் வந்து கிளியர் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷா ஃபர்ஸ்ட்ல இருந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஷோ டிபிஸ் பார்த்துட்டு நம்ம என்னென்ன இப்போ நம்ம என்ன டிபி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், B-tree தான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் இங்க கரண்ட்லயுமே இருக்கு. இப்போ db.B-treeல நான் எம்ப்ளாயிஸை தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இல்லைங்களா? எம்ப்ளாயி.find யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஒன் மோர் திங், இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ்ல வந்து ஃபைண்ட்னு சொன்னோம்னாலே நமக்கு ப்ரீட்டியா வந்துடும். ஓகே, பட் ஓல்டர் வெர்ஷன்லாம் நீங்க யூஸ் பண்றீங்க இன்ஸ்டால் பண்ணி அப்படின்னா ஃபைண்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களோடது வந்து அழகா ப்ரீட்டியா இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், டாட்னு சொல்லிட்டு ப்ரிட்டினே சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கு, ப்ரிட்டி parenthesis சொல்லிட்டு நம்ம என்டர் பண்ணோம்னா நம்மளோட டேட்டாஸ் வந்து கியூட்டா ப்ரீட்டியா வந்துடும். சரிங்களா? ஓகே ஃபைன். இப்போ நம்ம இந்த வீடியோல எல்லாமே பார்த்தோம் இல்லைங்களா? எப்படி இன்சர்ட் சிங்கிள் ரெக்கார்ட், எப்படி சிங்கிள் டாக்குமெண்ட் எப்படி இன்சர்ட் பண்ணலாம், மெனி டாக்குமெண்ட் எப்படி இன்சர்ட் பண்ணலாம், அண்ட் தென் நம்ம எப்படி இன்சர்ட் பண்ண டாக்குமெண்ட்டை வந்து வியூ பண்ணி பார்க்கலாம், சிங்கிளா எப்படி வியூ பண்ணலாம், இல்ல கலெக்ஷனா எப்படி வியூ பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது எல்லாமே பார்த்தோம் இல்லைங்களா? ஓகே, அண்ட் ஒன் மோர் திங் நான் சொல்லிடுறேன். உங்களோட டேட்டா பேஸ்ல என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றதுமே நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண முடியும் இல்லைங்களா? எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷோ கலெக்ஷன்ஸ் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா என்னென்ன கலெக்ஷன்ஸ் உங்க டிபில இருக்கு அப்படின்றத நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்லுவோம். பாருங்க, எம்ப்ளாயி மை கலெக்ஷன் B-tree டேட்டா பேஸ்ல எம்ப்ளாயி அண்ட் மை கலெக்ஷன் சொல்லிட்டு ரெண்டு கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஓகே, டேட். அப்புறம் இப்போ நான் இன்சர்ட் பண்ண டேட்டாஸ் எப்படி அப்டேட் பண்ணலாம், அது எப்படி டெலீட் பண்ணலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நம்புறேன். அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் மிஸ் பண்ணாம இருக்க இப்பவே B-tree சிஸ்டம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.